அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார். பொது உலகத்தை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் அனைவரும் இறைவனுடைய அருள் வேண்டி ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும், நமக்கு தேவையான எல்லா அருள்வரங்களை தர வேண்டும், நல்ல உடல் சுகத்தோடு நம்மை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும். இறைவனுடைய வல்லமையும் மாற்றலும் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் நிறைவாக கிடைக்க வேண்டும். குறிப்பாக நம் ஒவ்வொருவரையும் இறைவன் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து இறை அருளுக்காக ஜெபிப்போம். புனித வாரத்திலே நாம் இருக்கின்றோம். இயேசுனுடைய பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசு நமக்காக இறந்தார், நமக்காக வேதனைகளையும் துன்பங்களையும் பாடுகளையும் பட்டார். இந்த உணர்வை கொள்வோம். இன்றும் இயேசு நமக்காக இருக்கின்றார், நம்மோடு இருக்கின்றார் என்ற உணர்வோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். நாம் அனைவரும் தகுதியோடு இந்த பலியிலே கலந்து கொள்வதற்கு நமக்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு களைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாட செய்தருளும். இவ்வாறு நாங்கள் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் தகுதி பெற அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் இறைவாக்கு எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 49, 1 முதல் 6 முடிவுள்ள இறைவார்த்தைகள். தீவு நாட்டினரே எனக்கு செவி கொடுங்கள், தொலைவாழ் மக்களினங்களே கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போது என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாழ்வொன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரா துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன் இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாற்றி வருவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், பெருமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதென்றோ. உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன்.
ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 71 பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளை பொல்லார் கை நின்று என்னை காத்தருளும். நெறிகேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியினின்று என்னை காத்தருளும். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். உம் அருட் செயல்களை என்னால் கணிக்க இயலாது. கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாட்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆயத்தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். பரம தந்தைக்கு கீழ்ப்படுகின்ற எங்கள் அரசரை போற்ற பெறுக. அடித்து கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல நீர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகிறீர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதின செய்தி பிரிவு 13 21 முதல் 33 36 முதல் 38 முடிவுள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தியமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடர்கள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு செய்கை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றது சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவரிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்துக் கொண்டனர். யூதாஸ் அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போனவன் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவன் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவன் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளை, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதை யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார்.
இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசுவினுடைய பணிவாழ்வின் இறுதி பகுதியிலே தன்னுடைய சீடர்களோடு இறுதி ராவுணவை உண்ணுகின்ற நிகழ்வு அமைகிறது. உள்ளத்திலே கலக்கம், பயம், அச்சம் இருக்கிறது. அது மனித இயல்பு. ஆனால் இயேசு இறைமகன். அதே வேளையிலே தான் சிலுவையில் இறக்கப் போகிறோம் என்பதற்கும் அவர் தயாராக இருக்கிறார். மனித பார்வையில் அவருக்கு உள்ளத்திலே கலக்கம் இருந்தாலும் இறை பார்வையில் அவர் திடமாக சிலுவை சாவை எதிர்கொள்ளுகிறார். ஆகவேதான் யூதாசிடத்திலே சொல்லுகிறார், நீ செய்ய வேண்டியதை விரைவாக செய்ய என்று சொல்லுகிறார். இனி முதல் வாசகத்திலே எசாயா இறைவாக்கினரை கடவுள் தேர்ந்து கொள்ளுகின்றார். இஸ்ரேல் மக்களை ஒன்று திரட்டுவதற்காக கடவுள் எசாயா இறைவாக்கினரை தேர்ந்து கொள்ளுகின்றார். எசாயா இறைவாக்கினரை அந்த செய்தியை நமக்கு சொல்லுகின்றார். அவை கடவுள் எசாயா இறைவாக்கினரை இஸ்ரேல் மக்களை ஒன்று திரட்டுவதற்காக தேர்ந்தெடுத்ததை போன்று இயேசு தன்னுடைய சீடர்களை இஸ்ரேல் மக்களை வழிநடத்துவதற்காகவும் இஸ்ரேல் மக்களை ஒன்று திரட்டுவதற்காகவும் இஸ்ரேல் மக்களை மீட்பதற்காகவும் தேர்ந்தெடுக்கின்றார். ஆனால் இயேசு தேர்ந்தெடுத்த 12 சீடர்களும் இயேசுவோடு அவருடைய வாழ்வின் இறுதி பகுதியில் துணையாக இருந்தார்களா இல்லையா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று சொல்ல முடியும். அதைத்தான் இந்த நற்செய்தி நமக்கு முன்வைக்கிறது. ஒருவன் காட்டிக் கொடுப்பதற்கு தயாராகிறார், அடுத்த மனிதன் மறுதளிப்பதற்கு தயாராகிறார், மற்றவர்கள் காணாமலே போய்விடுகிறார்கள். இயேசுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைதான் இந்த சமூகத்திலே பல நேரங்களிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்பட்டு விடுகிறது. வாழ்க்கையில் துன்பம் வருகின்ற பொழுது காட்டிக் கொடுப்பதற்கென்று ஒரு கூட்டம் தயாராகி விடுகிறது, அல்லது காணாமல் போய்விடுவதற்கென்று ஒரு கூட்டம் தயாராகி விடுகிறது, அல்லது மறுதளிப்பதற்கென்று ஒரு கூட்டம் தயாராகி விடுகிறது. இறுதி நேரத்தில், துன்ப வேளையில், வேதனை மிகுந்த நேரத்தில் உடன் இருப்பதற்கு, துணையாக இருப்பதற்கு யாரையும் காண முடிவதில்லை. பலருடைய அனுபவமாகத்தான் இது இருந்து கொண்டே இருக்கிறது. பலருடைய வாழ்க்கை நிலையாக இது மாறிக்கொண்டே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் துன்பப்படுகின்ற பொழுது அவனை காட்டிக் கொடுக்கின்றவர்களாக, அவனை விட்டு பிரிந்து செல்கின்றவர்களாக, அவனை மறுதளிப்பவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றோமா? அவ்வாறு நடந்திருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழல்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். இயேசு துன்பப்பட்டு வேதனையோடு இருக்கின்ற பொழுது தன்னுடைய சீடர்களுடைய உடனிருப்பு தேவை என்பதை உணர்கின்றார். ஆனால் அவருக்கு தெரியும் அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று. ஆகவேதான் உள்ளத்திலே கலக்கம் இருக்கிறது. நாம் இன்று இந்த வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது ஒரு வேதனை மிகுந்த ஒரு சூழலிலே தான் நாமும் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் நாம் ஒருவர் காட்டிக் கொடுப்பதற்கு தயாராகிறோமா, அல்லது காணாமல் போய்விடுவதற்கு தயாராக இருக்கிறோமா, அல்லது மறுதளிப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? இந்த பண்புகளை எல்லாம் விட்டுவிடுவோம். அதே வேளையில் ஒருவருக்கு துணையாக இருப்பதற்கு கற்றுக்கொள்வோம். ஒருவரோடு உடன் இருப்பதற்கு கற்றுக்கொள்வோம். ஒருவருக்கு உதவி செய்ய கற்றுக்கொள்வோம். அதுதான் நம்மை வாழ வைக்கும். அதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு தொடர்ந்து இறைவனிடத்திலே அருள் வேண்டுவோம். ஆமென். வாழ்வை பலி
அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித கொடைகளில் எங்களை பங்கு பெறச் செய்யும் அவற்றின் நிறைவுக்கு நாங்கள் வந்து சேர செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் என்னிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பினாலும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீ. அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உன் திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்த களிப்புடன் பாடுவதாவது: படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கு கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் உமக்கு பணிபுரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜெரோம்தாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைய பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். சிறப்பாக இன்று உலகம் முழுவதும் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் அனைவரையும் குணப்படுத்தியருளும். உமது வல்லமையை மாற்றலும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு துணையாக இருப்பதாக. ஆண்டவரே, விரைவாக பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த வைரஸினுடைய தாக்குதலிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தருளும். இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தருளும். எங்கள் பங்கு மக்கள், எங்கள் பகுதியிலே வாழக்கூடிய எல்லா மக்களையும் காப்பாற்றியருளும். நாங்கள் இவற்றினுடைய தாக்குதலில் தப்பித்துக் கொள்ளவும் நல்ல உடலுள்ள சுகத்தோடு வாழவும் எங்களுக்கு அருள்தாரும். மேலும் ஆண்டவரே, இந்த ஊரடங்கு வேளையிலே நாங்கள் நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து வாழவும் ஒருவரை அன்பு செய்யவும் நல்ல மனதை எங்களுக்கு தாரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவரில் மூக்கு வந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ள தகுதி பெற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் துன்பங்கள் அனைத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்து எங்களுடைய வாழ்க்கையில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் நாங்கள் அனைவரும் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை நோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் நிறைவான வாழ்வையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போகும்
எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னையே சிலுவையில் பலியாக தந்த அன்பு இறைவன். இவர் தருகிற அன்பு விருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவா வா வா. அகவிருந்தாரே என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவா வா. தம் சொந்த மகன் என்று பாராது அவரை நம் அனைவருக்காக ஒப்புவித்தார் கடவுள். மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் இந்த அருளடையாளத்தால் எங்களுக்கு உணவுண்ட விரும்பிய நீர் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவன் என்றும் உடனிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. கண்ணியே மாதாவே, உம்மேல் நேசமில்லாதவர் நேசரேயாவான். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசே முப்பாவமற்றாய், ஆதி இல்லாதோனை மாதே நீ பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. எல்லாரும்